குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நேற்று நம்ம பார்த்த நியூஸோட ரீகேப் வந்து இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் புதுசாக ஒரு டிஜிபி வந்து நியமனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த டிஜிபி வந்து யார் அப்படின்னா சந்தீப் ராய் ரத்தோர் அப்படின்றவரை பற்றி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த டிஜிபி அவர் வந்து வெங்கட்ராமன் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்பதி வித்யா யோஜனா அப்படின்றத பார்த்தோம். லக்பதி வித்யா யோஜனா அப்படிங்கிறது யாரு, விமன் எம்பவர்மெண்ட்கான ஒரு யோஜனா. ஸோ அந்த யோஜனாவை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, நியூ டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் ரேகான்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கவர்மெண்ட், அதாவது என்ன ஸ்டேட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்ட்லன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி, வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மியா 49th வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மியா யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீரத் சேத் அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு ஹையஸ்ட் ரேங்க் 3 ரேங்க் வந்து அவங்க ஹையஸ்ட் ரேங்க் வந்து எடுத்திருக்கணும். ஸோ அவங்க அந்த ஆர்மி ரிலேட்டடான ரேங்க் எடுத்துருக்கணும். ஸோ அவர் என்னென்ன ஆர்மி ரிலேட்டடான ரேங்க் வந்து எடுத்திருக்காரு அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வைஸ் சீஃப் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த வைஸ் சீஃப் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகேவா. ஸோ அதை பார்த்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆர்மி மெடிக்கல் கிராப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டே பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது என்னைக்கு பண்ணாங்க, என்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1764 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. April 3 தான் வந்துட்டு இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ராஜ்யசபா டே பார்த்தோம். ராஜ்யசபா டேவும் April 3 என்னைக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிங் நடந்துச்சு அப்படின்னா 1952 ஃபர்ஸ்ட் சிட்டிங் நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஸ்டேட் ஸ்கீம் ஒன்று, நேஷனல் ஸ்கீம் ஒன்று ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி இன்னைக்கு நேற்று ஸ்டேட் ஸ்கீம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாரு. என்ன அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ காலை உணவு திட்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனோட பெனிஃபிஷரிஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இ-ரகம் அப்படின்றக்கூடிய ஒரு போர்ட்டல் பற்றி பார்த்தோம். ஓகேவா. ஸோ இந்த போர்ட்டல் வந்து என்னன்னா ஆன்லைன் அக்ரிகல்ச்சர் ட்ரேடிங் போர்ட்டல். ஓகேங்களா. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இதை வந்து யார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ல இருக்கவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இது யார் பெனிஃபிட் அடைகிறாங்கன்னு பார்த்தா, ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் அடைகிறாங்கன்றத சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத என்ன பார்ப்போம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து April 4th கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ April 4th கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினம் ஒரு தகவல் ஆரம்பிச்சு வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தினம் ஒரு தகவல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று வந்து நம்ம கதகளி பத்தி பார்த்தோம். கதகளி வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எங்க ஃபர்ஸ்ட் இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கேரளால இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ அது என்னென்ன அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன மியூசிக்ஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கதக் அப்படின்ற நடனத்தை பற்றி பார்க்க. ஸோ கதக் அப்படின்றது என்னன்னா, ஒன் ஆஃப் த 8 கிளாசிக்கல் டான்சஸ் ஆஃப் இந்தியாவில் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டான்ஸ். ஓகேங்களா. ஸோ கிளாசிக்கல் டான்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒன் ஆஃப் த டான்ஸ் தான் வந்து கதக்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி டிரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதைனா என்னது, நம்ம நார்மலாவே சொல்றோம்ல, கதை சொல்றான்ப்பா அப்படின்ட்டு சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதை வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்டோரி டெல்லர்ஸ், கோவில்ல ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த கதக் அப்படின்ற ஒரு விஷயத்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, முகலாயர்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டாங்க இல்லையா நம்ம இந்தியால. ஸோ முகலாயர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஷிஃப்ட் ஃப்ரம் ரிலீஜியஸ் டு கோர்ட் என்டர்டைன்மெண்ட். ஓகேங்களா. அதாவது
ரிலீஜியஸ் என்டர்டைன்மெண்ட், அந்த கோவில்ல வந்து இவங்க என்டர்டைன்மெண்ட் பண்றதை விட்டுட்டு அதுல இருந்து என்ன ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா, லைக் வந்து அந்த அந்த முகலாய அரசர்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டான்ஸா என்ன பண்ணிட்டாங்க, இந்த கதைக்கு வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இன்க்ளூஷன் ஆஃப் பர்ஷியன் காஸ்டியூம்ஸ் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ், அதாவது அந்த பெர்சியன் அந்த பர்ஷியன் காஸ்டியூம்ஸ் அப்படின்னா அந்த பாரசீக உடைகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலுவான முகலாய தாக்கத்தை கொண்டிருக்கிறதுனால, ஸோ வலுவான முகலாயர்கள் அப்படின்னா ரொம்ப வலிமை வாய்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல ரொம்ப இவங்க வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஐ மீன் இந்த நடனம் வந்து ஒரு தனித்துவமான நடனமா அங்கே வந்து கருதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க, ஸோ இதுல வந்து ஒரு சில நயங்கள் இருக்கு. என்னன்னா இப்ப பரதநாட்டியத்துல வந்து அவங்களோட என்ன சொல்றது, அந்த விரல்களோட நயங்கள், அதாவது அந்த முத்ராஸ் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுல வந்து கரனாஸ் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கரனாஸ் வந்து பாத்தீங்க, ஸோ இதுல 3 டைப்ஸ் ஆஃப் கர்னாஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா இந்த லக்னோ கர்னா, அதுக்கடுத்து ஜெய்ப்பூர், அதுக்கடுத்து பனாரஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான கர்னாஸ் இருக்கு. ஸோ லக்னோ அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிநயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும், அதாவது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லக்னோ கர்னா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபுட் ஒர்க், இந்த ரிதம், இது எல்லாமே வந்து ஜெய்ப்பூர்ல இருந்து இது பண்ண கர்னா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பனாரஸ் ரிலேட்டடான வந்து நட்வாரி ஸ்டேட் அண்ட் ஸ்பிங்ஸ், அதாவது அவங்களுடைய உடைகள், அந்த பாரசீக உடைகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பனாரஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இதுல வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டான்ஸ்க்காக யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்லான்னு சொல்லுவாங்க. ஸோ அது தப்லா, அதுக்கடுத்து சரங்கி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனியம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டக் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டக் வந்து என்ன மியூசிக்கா, ஐ மீன் இதுல யூஸ் பண்ணக்கூடிய மியூசிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தானி மியூசிக். ஹிந்துஸ்தானி மியூசிக் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல, அதாவது இந்த கட்டக் அப்படின்ற ஒரு டான்ஸ்ல சிறந்த விளங்கி இருக்கக்கூடிய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பிர்ஜு மகாராஜா. ஸோ இந்த பிர்ஜு மகாராஜாவை பத்தி என்ன வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. பிர்ஜு மகாராஜா, அதாவது கட்டக்ன்ற டான்ஸை கொடுத்து அது வந்து பிர்ஜு மகாராஜாவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அது மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து லக்னோ கரனால வந்து அவர் ஒரு லெஜெண்டா திகழ்ந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி குயின் ஆஃப் கதக் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சிதாரா தேவின்றவங்க தான் குயின் ஆஃப் கதக். அதே மாதிரி கண்டெம்பரரி இன்னோவேட்டர். ஸோ கண்டெம்பரரி இன்னோவேட்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குமுதினி லக்ஷ்யா அப்படின்றவங்க தான் கண்டெம்பரரி இன்னோவேட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஸோ இந்த 3 பேர் சிறந்து விளங்கி இருக்கக்கூடிய இந்த பிர்ஜு மகாராஜா, சித்தாரா தேவி, அதே மாதிரி குமுதினி லக்யா, ஸோ அப்படி அவங்கள பத்தி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி கதக் வந்து எங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரிஜின் வந்து இந்த டான்ஸோட ஆரிஜின் வந்து எங்கன்னு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா அது உத்தரப்பிரதேஷ்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நியூஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது எர்த் ஷாட் பிரைஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு, ஸோ அதாவது அந்த கிளைமேட் ரிலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸு, ஸோ அதே மாதிரி என்விரான்மெண்டல் ரிலேட்டடான நியூஸு, ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து யார் சிறந்து விளங்குறாங்க அப்படின்றது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த எர்த் ஷாட் பிரைஸ் ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பப்ளிக் செக்டார் இன்னோவேஷன்ஸ், அதாவது இந்த ரிப்போர்ட் வந்து என்ன ஹைலைட் பண்ணுது அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன ஹைலைட் பண்ணுது, பப்ளிக் செக்டார் இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது, ஹைலைட் பண்ணிடுது, ஓகேவா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டேக்கிள் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சுக்காக ப்ராக்டிக்கல் ப்ளூ பிரிண்ட்டை டேக்கிள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ 130 டோட்டலாக வந்து 130 இனிஷியேட்டிவ்ஸில் தமிழ்நாடோட ஓகேவா தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணக்கூடிய கேர்ஸ் அப்படிங்கிற மாடல் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிறந்து விளங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படிங்கிற வந்து ஒரு கம்பெனி இருக்கு ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணது ஓகேங்களா. இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோஆர்டினேட் கிளைமேட் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து சிட்டிஸ் இல்லை வந்து ரீஜியன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த லோ கார்பனோட டீசிங்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபியூச்சர் கிளைமேட்டிக் இதை ஃபியூச்சரில் வரக்கூடிய கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதில் வந்து எவ்வளோ பப்ளிக் செக்டார்ஸை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 பப்ளிக் செக்டாரை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்க இந்த கிளைமேட்டிக் சேஞ்சை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கிளைமேட்டிக் சேஞ்சை டேக்கிள் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி கிளைமேட் ஆக்ஷன் ஃபார் ரெசிலியன்ட் எக்கோசிஸ்டம் அண்ட் சொசைட்டிஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேர்ஸ் அப்படின்னா கிளைமேட் ஆக்ஷன் ஃபார் ரெசிலியன்ட் எக்கோசிஸ்டம் அண்ட் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் அண்ட் ரீஸ்டோர் நேச்சர் ஓகேவா. ப்ரொடெக்ட் அண்ட் ரீஸ்டோர் நேச்சர் வந்து ரீஸ்டோர் பண்றது ஓகேவா. ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பயோடைவர்சிட்டியும் எக்கோசிஸ்டமையும் என்ன பண்ணும் ரீஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ரீஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வெட்லேண்டு இல்லை ஃபாரஸ்ட்டு கோஸ்டல் ஏரியாஸு ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ணி பயோடைவர்சிட்டியை ரீஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா இந்த ரிப்போர்ட்ல இன்னோவேஷனாக என்னென்ன கிளைமேட் கவர்னன்ஸ் வந்து இருக்கு கிளீன் ஏர் வந்து எந்த ஏரியால இருக்கு அதே மாதிரி அந்த கிளீன் ஏருக்கான பாலிசிஸ் என்னென்ன எடுத்திருக்காங்க ஸோ சஸ்டைனபிள் அர்பன் பிளானிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எர்த்சார்ட் பிரைஸ் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதுல வந்து நம்ம சிறந்து விளங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு நியூஸ்ல இன்னைக்கு இந்த நியூஸ் தான் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வந்து INS அரிதமான் கப்பற்படையில சேர்த்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த INS அரிதமான் அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஓகேங்களா. ஸோ அதாவது எப்படின்னா இந்தியாவிலேயே அதாவது நம்ம உள்நாட்டிலேயே வந்து தயாரிச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து நம்ம உருவாக்குறோம் ஓகேங்களா. ஸோ அதாவது முழுவதும் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட அணுசக்தியில் இயங்கக்கூடிய ஏவுகணை ஓகேவா. ஸோ அந்த ஏவுகணையை தாங்கி நீர்மூழ்கி கப்பல் வந்து என்ன பண்ணுது இந்திய கப்பற்படைக்காக ஹெல்ப் பண்ணுது ஓகேங்களா. ஸோ அதாவது அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே அடுத்தபடியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அணுசக்தியில இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 3வது நீர்மூழ்கி கப்பல் அணுசக்தியால இயங்கக்கூடிய 3வது நீர்மூழ்கி கப்பல் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா INS அதிரமான்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி அதாவது 2016 வந்து பாத்தீங்க அப்படின்னா INS அரிஹந்த் அப்படின்ற நீர்மூழ்கி கப்பல் வந்து உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் நீர்மூழ்கி கப்பல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2024 INS அரிஹாட் அப்படின்ற வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் இது பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்டா வர்றதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா INS அரிதமான் அப்படின்ற நீர்மூழ்கி கப்பல் ஓகேங்களா. ஸோ இந்த நீர்மூழ்கி கப்பல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பொருட்களால உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இதனோட நியூக்ளியர் எனர்ஜியால இதெல்லாம் வந்து ரன் ஆகக்கூடிய கப்பல்னு சொல்றாங்க. அதாவது இண்டிஜினியஸ் டெவலப்ட் அண்ட் நியூக்ளியர் சப்மரைன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ புரியுதுங்களா. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தயாரிச்ச நீர்மூழ்கி கப்பல் அதாவது உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் நியூக்ளியர் எனர்ஜி உள்ள நீர்மூழ்கி கப்பல் 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இன்னொன்று வந்து 2024. ஸோ 2060 அப்படின்னா INS அரிஹந்த் 2024 அப்படின்னா INS அரிகாட் ஸோ 2026 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா INS அரிதமான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போலாங்களா. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் நியூஸ் போலாம்.
ஓகே, இந்த நியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மியான்மர்ல புதிய அதிபராக மின் ஆங் லைன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காங்க, தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மின் ஆங் லைன் அப்படின்றவர் யாரு அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? அதாவது 2021, ஓகேவா, 2021 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங் சாங் சூகி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே, வந்து இந்த ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். ஆங் சாங் சூகி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க தான் யாரு அப்படின்னா ஆங் சாங் சூகி. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2021 வந்து அதிபரா வந்து அந்த இதுல வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க, மியான்மர்ல வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட, அதாவது மியான்மர்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா பொலிட்டிக்கலி இன்ஸ்டேபிள் கண்ட்ரி. ஓகேங்களா? ஏதாவது ஒரு அரசியல் குழப்பம் வந்து நடந்துகிட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் அரசியல் குழப்பங்கள் வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அது இல்லாம நம்ம ஏன் வந்து இந்த மியான்மருக்கு அதிபரை வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரி வந்து மியான்மர் இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நியூஸ் பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின ஆங் சாங் சூகியோட தலைமையில நடந்த அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க கவிழ்த்துட்டாங்க. லைக் வந்து அவங்களோட அதிகாரம், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த மின் ஆங் லைன் அப்படின்றவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவங்க ஆங் சாங் சூகியோட அரசு, அவங்க தலைமையிலான அரசு என்ன பண்ணிட்டாங்க, கவிழ்த்துட்டாங்க. ஓகேவா? அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே வந்து இந்த மியான்மர்ல வந்து அந்த ராணுவத்துக்கு எதிராக உள்நாட்டுல ஒரு போர் வந்து ரொம்ப தீவிரம் அடைந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல இந்த மாதிரி ரொம்ப தீவிரமா இருக்குன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை கைது பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை கைது பண்ணிட்டு இந்த மின் ஆங் லைன்றவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அதாவது அவர் வந்து ஒரு ராணுவ படையோட தலைவர். ஓகேவா? அந்த தலைவர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ராணுவ அரசை வந்து நிறுவி இருக்காரு. ஓகேவா? அந்த ராணுவ அரசை நிறுவி அவர் வந்து அதுக்கு அடுத்து 2021 இருந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி அப்படி அந்த ராணுவ படைகள் ரிலேட்டடான தானே வந்து அவரு தானே வந்து இந்த ஜனநாயகத்தை வந்து ஆட்சி செய்யறாருன்னு சொல்லலாம். லைக் வந்து அந்த மியான்மர்ல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலா இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட என்ன சொல்றது, நம்மள மாதிரி ஆட்களோட பிரச்சனைகள் என்னன்றது புரிஞ்சுக்க முடியுமான்ற ஒரு கேள்வி வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அவரை வந்து தலைவரை என்ன பண்ணிருக்காங்க, சூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மின் ஆங் லைன் அப்படிங்கிறவரை அதிபரா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நீண்ட காலமா யாரு வந்து ஒரு நட்பு நாடா இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சீனா தான் வந்து ஒரு நட்பு நாடா இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து அதாவது ரோஹையா அப்படின்ற முஸ்லிம்களுக்கு மீது வந்து அதிகமான தாக்குதல் வந்து என்ன பண்ணிருக்காங்க. ஸோ அந்த தாக்குதல்ல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல இவருக்கு வந்து 2024 இவர் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. பட் அப்படி இருக்கிறவரு, ஓகேவா, ஸோ அப்படி குற்றச்சாட்டு வச்சிருக்கவர் வந்து நார்மல் பீப்புளோட அவங்களோட பிரச்சனைகளை வந்து இவர் புரிஞ்சுக்குவாரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்குறியாதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்ற வாக்கெடுப்புல, ஓகேங்களா, நம்ம இந்தியால எல்லாம் நடக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி நாடாளுமன்ற வாக்கெடுப்புல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ வின் பண்ணி இவரை வந்து ஒரு புதிய அதிபரா வந்து என்ன பண்ணிட்டாங்க, நியமிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நியூஸ் தான் வந்து இப்போதைக்கு இதுல இந்த இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ். ஏன்னா இது நெய்பரிங் கண்ட்ரி அப்படின்றதுனால இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான நியூஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ். அதாவது இந்த கன்னி வெடி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த கன்னி வெடிக்கான நியூஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டே வந்து இந்த மைன் அவேர்னஸ் டே வந்து என்னைக்கு அப்சர்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னா April 4th. எவ்ரி இயர் வந்து April 4th வந்து இந்த மைன் அவேர்னஸ் டேவா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டாடுறாங்க. ஸோ அதை வந்து யாரு டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் தான் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அப்சர்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2006 இருந்து தான் இந்த டே வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் மைனிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, மைனிங் பண்றப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கண்ணி வெடி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்ல இந்த வார டைம் எல்லாம் இந்த கண்ணி வெடி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, லைக் வந்து அவங்க
போர் வீரர்களாக இருக்கட்டும், இல்லை சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நார்மல் பீப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியாமையே அந்த மெட்டீரியல்லாம் கால் வச்சு நிறைய பேர் உயிரிழந்த சோகம்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவும், ஸோ அந்த மாதிரி அந்த வார் ரிலேட்டடாக அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, அவங்களோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டேவை வந்து கொண்டாடிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா, ஸோ இன்னைக்கு வந்து இதுதான், இந்த ஒரு நாள் தான். ஸோ April 4ன்றது இன்டர்நேஷனல் டே ஃபார் மைண்ட் அவேர்னஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ஒன் ஸ்கீம்ன்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்கீமும் நேஷனல் ஸ்கீமும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கான ஸ்டேட் ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம். ஸோ இது நார்மலாக எல்லாருக்குமே, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கொண்டு வந்திருப்பா, ஆப்வியஸ்லி நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் 15th செப்டம்பர். ஸோ அதே மாதிரி 15th செப்டம்பர் இன்னொரு நியூஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ 15th செப்டம்பர் இன்னொரு நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் இல்லையா, காலையில அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலை உணவு திட்டம் பார்த்தோம். அதுவும் 15th செப்டம்பர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன இயர் லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த உரிமை தொகை திட்டம் வந்து என்ன இயர் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2023 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த உரிமை திட்டத்துக்கான பேர் வந்து மு. கருணாநிதி அவர்கள், அதாவது முன்னாள் முதல்வர். ஓகேங்களா. ஸோ இப்போ அவரோட பேர்ல தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கலைஞர் மகளிர் அப்படின்ற பேர், அந்த உரிமை திட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் எல்லாத்துக்குமே டெய்லி மந்த்லி ஒரு இன்கம் மாறி மந்த்லி வந்து 1000 rupees வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போகாத மகளிர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த உரிமை தொகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், டைரக்டா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலயமா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உரிமை தொகையை கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அதை விமென்ஸ்க்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து வேணும். ஓகேங்களா. ஃபினான்ஷியலி அவங்க வந்து கொஞ்சம் மேலே வரணும், இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கும், ஸோ அவங்கள வந்து அவங்க ஏதாவது ஒரு சிறு குறு தொழிலெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேயே அவங்க முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ்ல, அதாவது இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இயர்லி இன்கம், அதாவது விமென்ஸோட இயர்லி, அந்த குடும்பத்தோட இயர்லி இன்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2,50,000. ஓகேங்களா. 2,50,000 கம்மியா இருக்கணும் அவங்களோட ஆனுவல் இன்கம். அப்பதான் வந்து அவங்களுக்கு அந்த 1000 rupees ஸ்கீம் வந்து ஆப்டடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விமென்ஸ் வந்து குடும்ப தலைவியா இருக்கணும். அவங்கதான் வந்து அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறவங்களா இருக்கணும். ஓகேங்களா. லைக் அவங்களுக்கு என்னென்ன ரேஷன் கார்டு இருக்கணும் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த அவங்க எல்லாருக்கும் தான் வந்து இந்த உரிமை தொகை ஸ்கீம்ல வந்து எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா என்ன டேட்டு என்ன இயர் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்ஜத்திய உன்னத் கிராம் அபியான். அதாவது இந்த ஸ்கீம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்ஜத்திய உன்னத் கிராம் அபியான். ஓகேங்களா. PMJUGA அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை லான்ச் பண்ணது என்னன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். அவங்களுக்கு கீழே வந்து அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா முழுமையா வந்து என்ன பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு வரக்கூடிய ஃபண்ட் எல்லாமே யாருக்கு வரும், எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தா முழுமையாவே அந்த ஃபண்ட் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ்ல வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணும். அதாவது அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களோட ஹெல்த், எஜுகேஷன், இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சர்வீசஸ் இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும், அதே மாதிரி ரீஜனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்கு, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பாவர்ட்டி இருக்கு அப்படிங்கறது. நார்மலாவே ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரைபல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பாவர்ட்டி எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதுல என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா PM ஜன்ஜத்திய உன்னத் கிராம் அபியான் அப்படின்றதோட அந்த ஸ்கீம் வந்து என்ன குரூப்பை வந்து டார்கெட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸா, இல்லை விமன், இல்லை ஸோ அர்பன் புவரும் கிடையாது, ஸோ
ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து இவங்க என்ன பண்றாங்க, டார்கெட் பண்றாங்க அப்படின்னு தான். அவ்வளவுதான். ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதை வந்து நேஷனல் ஸ்கீம்ல நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, which of the following is are the objective of national tribal policy? ஸோ இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்லையும் கேட்கலாம், அதாவது ஸ்டேட் லெவல்லையும் கேட்கலாம், நேஷனல் அதாவது லைக் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நேஷனல் ட்ரைபல் பாலிசியில ஆப்டா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டு பிரிங் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இன்டு த மெயின் ஸ்ட்ரீம். ஆமா தானே? ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்கீம்ல வந்து இந்த நேஷனல் ட்ரைபல் பாலிசிக்கான ஸ்கீம் தானே. இதுலயே வந்து ட்ரைபல் அப்படின்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான மெயின் ஸ்ட்ரீம் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்துறாங்க. ஸோ ட்ரைபல் கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அவங்களோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 and 3 இது மூணுமே வரும். ஓகேங்களா? ஏன்னா இது மூணுமே இப்போ வந்து சில டைம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், இந்த சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுமா? நார்மலாகவே நமக்கு தெரியும், ஏன்னா அவங்க வந்து சோஷியலி அவங்க பேக்வர்டாக தான் இருப்பாங்க, எக்கனாமிக்லியும் அவங்க பேக்வர்டாக தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது நேஷனல் ட்ரைபல் பாலிசி அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது 3 ஆன்சருமே கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதே நிறைய நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் நியூஸ், ஸோ ஸ்டேட் லெவலான நியூஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.